வலது திருக்கையால திருமுடியை காட்டுறார், இடது திருக்கையால திருவடியை காட்டுகிறார். விதீஷாதீஷத்வாத் கடத இதி சம்ஸ்பிருஷ்ய வததி நிஹீனானாம் சரணமிதி பாகுஸ்ததிதரஹ. ஒரு திருக்கையாலே ஓ விதீஷாதீஷத்வாத் கடத இதி, விதி ஈசன் பிரம்மா சிவன் இவர்கள் இருவருக்கு நானே நாயக்கன் நானே நாயக்கன், முழுமுதற் கடவுள் நானே என்னது வலது திருக்கையாலே நீண்ட கிரீட்டத்தை தொட்டு காட்டுகிறார். எப்பவுமே பெரிய பெருமாளை சேவிச்சு பாருங்க, ரொம்ப திருவாபரணம் அது இதெல்லாம் சாத்திக்கவே மாட்டார். அவருக்கு எப்பவும் இருக்கிறது இத்தனை எண்ணிக்கையில ஸ்வரண ஆபரணம், அவ்வளவுதான். அதுவும் இல்லை, இப்ப களைஞ்சு விட்டார். நிகு நிகு நிகுன்னு ஸ்னிக்தமா கருத்த வர்ணத்தோட என்ன தைலக்காப்பு புனுகு சட்டத்தை சாத்தி கொள்ள வேண்டுமோ அத்தியுதமான சேவை. ஆனா என்ன ஒண்ணும், அவர் திருவடி சேவை இல்லாத அந்த 2 பொழுது இருக்கும் இல்லையோ, வருஷத்துக்கு 2 தரம், அப்ப ஊரே தவிக்கும். பெருமாள் திருவடி சேவிக்கலையே, திருவடி சேவிக்கலையேன்னா திருவடி பக்கம் நின்று தான் நாம சேவிக்க வேண்டியதே. திருமுடி பக்கம் துரியோதனனுடைய பக்கம், அது நம்ம பக்கம் இல்லை. திருவடி பக்கம் தான் அர்ஜுனனுடைய பக்கம், நம்முடைய பக்கம். அந்த திருவடியை சேவிக்க முடியலேங்கிறது சரணாகதி சாஸ்திரமே ஆட்டங்கண்டு போய்விடும். என்ன உலகமளந்த பொன் அடியே அடைந்துந்தேன்னு தான் பாசுரம். நாகணமிஷ நம்பிரான் சரணே சரணன்னு பாசுரம். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பாடல். லோக விக்ராந்த சரணோ சரணந்தே அவர்ஜம்